அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நீங்க பார்க்க போறது ஒரு குறும்படம். ரொம்ப ரொம்ப முக்கியமான குறும்படம். நதியோட பிறப்பையும் அதன் பயணத்தையும், மனிதர்களுடைய பிறப்பையும் அதன் வாழ்வையும் ஒப்பிட்டு சொல்லுகிற ஒரு அற்புதமான காணொளி. இந்த குறும்படம் ஆங்கிலத்தில் இருந்தது. 15 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தமிழில் மொழிபெயர்த்திருந்தேன். இப்பொழுது அதை யூடியூப்பில் உங்களுக்காக தருகிறோம். இந்த குறும்படத்தை நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம், துறவு மடங்களில் நீங்கள் பார்க்கலாம், அல்லது மக்களுக்கு நீங்கள் கருத்தரங்கு நடத்துகிற பொழுது வெளியிடலாம். ஒவ்வொருவரும் இதை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும், தாங்கள் யார் என்ற தெளிவு பெறவும், நல்லதொரு வாழ்க்கையை வாழவும் இந்த குறும்படம் நிச்சயம் உதவும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இக்காணொளியை பார்க்கவும், தன்னொளி உள்ளொளி பெற்று நல்வாழ்வு வாழவும் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நதி வாழ்வு, நிறை வாழ்வு. இயற்கை ஒரு மந்திர சொல். மகிழ்வாக போனால் பரவசம் தரும், அழுது நின்றால் ஆறுதல் தரும், ஆச்சரியம் தந்து காவியம் தரும். யுகங்கள் பல கடந்தாலும் இயற்கையை பாடாத கவிஞன் இல்லை. மொழிக்குள் அடங்கும் இயற்கை இல்லை. உதிரும் இலை, சாரல் மழை, ஒளியில் மறையும் இருள், இருளில் பிறக்கும் ஒளி, வருடும் காற்று, வாட்டும் குளிர், ரகசியம் பேசும் ஓடை, சலங்கையிட்ட நதி, அவசரம் காட்டும் அலைக்கடல், அனுபவம் சொல்லும் ஆழ்கடல். இயற்கையோடு பயணித்தால் இன்பமின்றி ஏதுமில்லை. இதோ நீங்கள் இயற்கையோடு பயணிக்க இருக்கிறீர்கள். எழுத்து வடிவின்றி உரத்து பேசும் ஆற்றோடு பயணிக்க இருக்கிறீர்கள். ஆறு உங்களை தன் பிறப்பிடம் கூட்டிச் செல்லும். தனது பயண பாதையில் உங்கள் கரம் பிடித்து வழி நடத்தும். தன் வாழ்வு வழி நம்பிக்கை ஒளியேற்றும். உடன் பயணிக்கும் நீங்கள் கடவுள் உங்கள் உள்ளத்தில் குடியிருக்கிறார் என்ற உணர்வோடு தூய ஆவியின் தூண்டுதலுக்கு செவி கொடுங்கள். நிறைவற்ற குறைபாடுடைய சிந்தனைகளை விட்டுவிடுங்கள். உங்களையே மதிப்பிற்குரியவர்களாக கருதுங்கள். ஆம், நீங்கள் மதிப்புக்குரியவர்கள். அழகான, எளிதில் புரிந்து கொள்ள முடியாத வரைவுகளை கொண்ட உங்கள் கைகளை பாருங்களேன். தனித்தன்மையானவை அவை. உங்களைப் போலவே வாருங்கள். திறந்த மனதோடு வாருங்கள். விழிப்புடன் வாருங்கள். பயணம் செய்ய தயார் நிலைக்கு வந்தவுடன் முதல் நிலையான ஆற்றின் பிறப்பிடத்திற்கு வாருங்கள். துவக்கம். ஒவ்வொரு ஆற்றுக்கும் துவக்கம் உண்டு. மறைவாக அல்லது முக்கியத்துவமற்றதாக அவை பெரும்பாலும் இருக்கும். மிக பெரிய ஆற்றின் துவக்கமும் கூட மிகச் சிறிய ஓர் ஓடையின் வழியாகத்தான் ஆரம்பமாகிறது. சக்தி நிறைந்த சதுப்பு நில பகுதிகளுக்கு நீங்கள் செல்லும்போது பெரிய ஆற்றின் பிறப்பிடம் இங்குதான் இருக்கிறது என காட்டுவார்கள். பார்த்தால் நாணற் புற்கள் தான் தெரியும், ஆறு தெரியாது. இருப்பினும் அங்குதான் ஆறு துவங்குகிறது. உங்கள் வாழ்க்கை பயணத்தின் துவக்கமும் முக்கியத்துவம் இல்லாத மறைவான ஒன்றுதான். இருள் நிறைந்த அன்னையின் கருப்பையின் ஓரத்தில் அது ஆரம்பமானது. இருப்பினும் இனி எப்போதும் உங்கள் வாழ்க்கையில் நிகழ முடியாத புதுமை அது. உங்களின் பிறப்பை பற்றி நீங்கள் என்ன அறிந்திருக்கிறீர்கள்? உங்களது பிறப்பை பற்றி பெருமை அடைகிறீர்களா?
உங்களது பிறப்போடு சில வலி நிறைந்த நிகழ்வுகள் ஒருவேளை கலந்து இருக்கலாம். உங்கள் பிறப்பை பற்றிய நிகழ்வுகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? உங்கள் பிறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத வரை உங்கள் வாழ்க்கை பயணம் இயல்பாக இருக்காது. கிளை ஆறுகள். ஆற்றின் தொடர் பயணத்தில் நிறைய சிற்றாறுகள் கலக்கின்றன. மைய ஆற்றுக்கு கிளை ஆறுகள் மதிப்பு சேர்க்கின்றன. தனக்கு தேவையான ஆதாரங்களை மெதுவாக பெற்றுக்கொண்டு தனது இலக்கு நோக்கி பேராறு பயணித்து கொண்டே இருக்கிறது. கிளை ஆறுகள் சில நேரங்களில் அழுக்குகளில் கலந்துவிடும். ஏனென்றால் நாம் வாழ்வது தொழிற்சாலைகளின் உலகம். இருப்பினும் ஆறு தொடர்ந்து பயணிக்கிறது. நீங்கள் வளரும்போது பல்வேறு கிளை ஆறுகள் உங்கள் வாழ்க்கையில் பாய்கின்றன. மற்றவர்களின் வாழ்க்கை உங்கள் சொந்த வாழ்வில் குறுக்கிட்டிருக்கும். உங்கள் பெற்றோர், குடும்பம், ஆசிரியர்கள், மூத்தோர், நண்பர்கள், நீங்கள் வாழ்ந்த இடம், நீங்கள் படித்த பள்ளி மற்றும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த பல்வேறு நிகழ்வுகள் அனைத்துமே கிளை ஆறுகள்தான். இக்கிளை ஆறுகளை நீங்கள் கண்டு கொண்டதுண்டா? அவைகளுக்கு நன்றி சொல்ல நேரம் ஒதுக்கி இருக்கிறீர்களா? எதிர்மறை தாக்கங்கள் உங்கள் வாழ்வில் இருந்திருக்கலாம். மக்கள், இடம், நிகழ்வுகள் உங்கள் பயணத்தை கரைப்படுத்தியிருக்கலாம். உங்கள் குறிக்கோளை நோக்கி தொடர்ந்து பயணிக்க அவைகள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? அமைதியான ஓட்டம். அதிக நேரம் ஆறு அமைதியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. கடுமையான முயற்சியின்றி சீராக தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ தொலைதூரத்தில் ஓடிக்கொண்டிருப்பது போல தோன்றும். எந்த தடைகளும் இல்லை, வலிந்து செயல்படுதல் இல்லை. எல்லாமே இயல்பாக நிகழ்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அமைதியான பயணத்தை அனுபவித்த நேரங்கள் எவை என தெரியுமா? நமது குறிக்கோளில் நாம் தெளிவாக இருக்கும் நேரங்கள்தான் நாம் அமைதியான பயணத்தில் இருக்கும் நேரம். நாம் எதை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம் என தெரியும் போது நம்மை சுற்றி இருக்கின்ற தடைகளும் தெளிவாக தெரியும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் அமைதியான பயணத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அனுபவிக்கிறீர்களா? இந்த நிலைக்காக கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? மறைவான பயணம். சில நேரங்களில் ஆறு பூமிக்கடியில் மறைந்திருக்கலாம். மறைவாக இருந்தாலும் பாறைகளுக்கு கீழே மலைகளின் இடுக்குகளின் வழி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆறு. ஆற்றின் மேல் நம் அன்றாட வாழ்வின் இயக்கம் இருக்கலாம். கீழே ஆறு ஓடுவது தெரியாமல் மக்கள் அதன் மேல் பயணிக்கவும் செய்யலாம். யாராவது ஒருவர் கீழே சென்று பார்த்தால் ஆறு தன் போக்கில் ஓடிக்கொண்டிருப்பது தெரியும். உங்கள் வாழ்விலும் எல்லாரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் வாழ்ந்த நேரங்கள் இருக்கும். புகழ் பெற்றவர்களாக இருந்திருப்பீர்கள், மதிப்பிற்குரியவர்களாக இருந்திருப்பீர்கள். ஆனால் திடீரென இன்னொரு இடத்திற்கு சென்று விட்டீர்கள். உங்களை கண்டு கொள்ள யாரும் இல்லை. உங்கள் வாழ்க்கை சலனமற்று மறைவானதாக ஆகிவிட்டது. கதாநாயகர்கள் பலர் பல நேரங்களில் மறைவான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் நாம் காணும் யோசேப்பு யாக்கோபின் மதிப்புமிக்க மகன்.
அவர் அடிமையாக விற்கப்பட்டு எகிப்திலும் எகிப்திய சிறையிலும் மறைமுக வாழ்க்கை வாழ்ந்தார். இவை அனைத்தும் எகிப்திய ஆளுநராக நியமிக்கப்படவே நிகழ்ந்தன. மோசே எகிப்தில் மகிழ்ச்சிக்குரிய புகழ்மிக்க வாழ்க்கை வாழ்ந்தார். எகிப்தியன் ஒருவனை கொலை செய்ததால் எகிப்தை விட்டே ஓட வேண்டிய நிலை. மாமனார் இத்திரோவின் ஆடுகளை மேய்ப்பவராக வாழ்க்கை நடத்தினார். கடவுளால் அழைக்கப்பட்டு அவருடைய மக்களை மீட்க மீண்டும் அனுப்பப்படவே இவை அனைத்தும் நிகழ்ந்தன. இயேசு வலிமைமிக்க போதகராக மீட்பராக அறியப்படும் முன் 30 ஆண்டுகள் தன் குக்கிராமமான நாசரேத்தில் வாழ்ந்து வந்தார். இந்த கதாநாயகர்களின் மறைமுக வாழ்வு என்பது தயாரிப்பு காலங்கள், ஆம், அடைகாத்தலின் காலம். உங்கள் வாழ்வில் நீங்கள் மறைவாக இருக்கக்கூடிய காலங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான தயாரிப்பு காலங்கள் என கண்டு கொள்கிறீர்களா? கடவுள் உங்களை கதாநாயகனாக அல்லது கதாநாயகியாக உருவாக்கும் வரை அவரே காலங்களை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறார். சுற்றுவழி. ஆறுகள் சுற்று வழியை உருவாக்குகின்றன. அடிக்கடி ஏற்படும் நிலச்சரிவுகளினாலும் வெள்ளப்பெருக்கினாலும் இது போன்ற சுற்று வழிகள் உருவாகின்றன. ஆறுகள் சுற்று வழியை உருவாக்கும்போது அதன் பயணம் நீள்கிறது, சக்தியும் வீணாகிறது. நானும் என் வாழ்க்கையில் சுற்று வழிகளை உருவாக்குகிறேன். நான் தவறாக தேர்ந்தெடுக்கும்போது, எனது குறிக்கோளில் இருந்து விலகும்போது, எனது உன்னதமான விருப்பங்களை மறக்கும்போது, பிற சிந்தனைகளில் சுற்றி திரியும்போது, ஓர் இடத்தின் மீது கொண்ட பற்றினால், தவறான உறவு முறைகளால், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தவறு செய்யும்போது, நானும் என் வாழ்வில் தேவையில்லாத சுற்று வழிகளை உருவாக்கும்போது என் பயணம் நீண்டிருக்கிறது, எனது சக்தியும் வீணாகி இருக்கிறது. புதிய பாதை. சில வேளைகளில் ஆறு பிற மக்களின் தேவைகளுக்காக திருப்பி விடப்படுகிறது. ஆற்றின் சக்தி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. போதுமான நீர் வரத்து இல்லை என்றால் ஆறு வற்றி போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நமது வாழ்க்கையில் நமது தேர்ந்தெடுத்தலின் விளைவாக நல்ல வழியை விட்டு வேறு வழியில் சென்று விட்டோமே என நாம் சொல்லலாம். ஆனால் மற்ற மக்களின் தேர்ந்தெடுத்ததலால் நாம் பலிகடாக்கள் ஆக்கப்படும் போதுதான் நமது பயணம் திருப்பிவிடப்படுகிறது. அடுத்த மனிதரின் சுயநலத்தினால் நான் வலிந்து திசை மாற்றி விடப்பட்டேன் என எப்போது உணர்ந்தீர்கள்? உங்களது உறவுகளால் நீங்கள் பயன்படுத்தப்பட்டு விட்டதாக எப்போது உணர்ந்தீர்கள்? எப்போது யார் உங்கள் நல்லெண்ணத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டார்கள்? பயன்படுத்தப்பட்டவராக, சக்தி இழந்தவராக, புறக்கணிக்கப்பட்டவராக உணர்ந்திருக்கிறீர்களா? இந்த மனிதர்களை எல்லாம் நீங்கள் மன்னித்து விட்டீர்களா? அந்நிகழ்வுகளை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டீர்களா? அவர்களை நாம் மன்னிக்கும் போது நம்மை திசை மாற்றி விட்டவர்களை நாம் நியாயப்படுத்துவதில்லை. மாறாக தவறு தவறுதான். அதே நேரத்தில் நமது வாழ்வில் நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கான முடிவினை எடுக்கிறோம். நமது தவறான அனுபவங்களில் எதிர்மறை விளைவுகளில் அமிழ்த்தப்படுவதை மறுக்கிறோம். தடைகள். ஆறு தனது பயணத்தில் சில நேரங்களில் பாறைகள், மரத்துண்டுகளால் தடைகளை சந்திக்கிறது. பலமுறை தனது பேராற்றலால்
தடைகளை தாண்டி முன்னோக்கி செல்கிறது. நமது வாழ்வு பயணத்திலும் பல தடைகள் இருக்கலாம். உடல் ஊனம் அல்லது நோய் போன்ற சில இயற்கையாய் உள்ள தடைகள், மற்றும் சில பொறாமை அல்லது வீணான விவாதம் என நம்மை சுற்றி இருப்பவர்கள் ஏற்படுத்திய தடைகள். உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படையாய் தெரியக்கூடிய இப்படிப்பட்ட தடைகளால் தோற்கடிக்கப்பட விரும்புகிறீர்களா? உங்கள் வாழ்வில் ஏற்படும் சவால்களை உடைத்தெறிய விரும்புகிறீர்களா? அடுத்தவரை குறை சொல்லிக் கொண்டும் முடியாதவற்றில் கவனம் செலுத்தி கொண்டும் நடப்பது நடக்கட்டும் என பொறுப்பற்று வாழ்பவரா நீங்கள்? அல்லது பொறுப்புகளை ஏற்று நிகழக்கூடிய சாத்தியங்களில் கவனம் செலுத்தி புதியவைகளை உருவாக்கக்கூடிய செயல்பாட்டாளரா நீங்கள்? வறட்சி நிலை. அதிக பயன்பாட்டாலும் மோசமான பாதைகளில் ஓடியதாலும் போதுமான அளவு நீர் கிடைக்காததாலும் ஆறு வறண்டு போகும் நிலையை அடையலாம். அதிகமான சுற்று வழிகளாலும் திருப்பிவிடப்படுதலாலும் தடைகளாலும் தளர்ந்து போவதால் ஆறு வறண்டு போகிறது. கடைசியாக நீங்கள் உங்கள் வாழ்வில் வறட்சியை அனுபவித்த நேரம் எது? இந்த நேரத்தில் அதைப்போல ஏதாவதொன்றை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? அவற்றை எப்படி நீங்கள் அணுகினீர்கள்? மனம் உடைந்து போய்விட்டீர்களா? பயன்படுத்தப்பட்டு விட்டதாக உணர்ந்தீர்களா? நீங்களே தவறாக தேர்வு செய்து பலிகடா ஆகிவிட்டீர்களா? இந்த கால சூழ்நிலைகளில் இருந்து எவ்வகை பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்? வலி நிறைந்த தனிமையிலும் சோர்வுற்ற வறட்சியான நிலையிலும் நம்மால் வெற்றி பெற முடிந்தால் இந்த பாலைவன அனுபவங்கள் நம் வாழ்வை வலுப்படுத்தும் தருணங்களாக இருக்கும். அமைதியான இதயத்தை தேடுகின்ற ஒரு மனதை நம்மில் உருவாக்க வேண்டும் என்றால் அறிவார்ந்த நிலையில் பிறரை குறை சொல்லாமலும் நம்மை நாமே நியாயப்படுத்தாமலும் இருத்தல் நலம். தேக்க நிலை. சில நேரங்களில் ஆறு ஆழமான பள்ளத்திற்குள் ஓடுகிறது. அங்கேயே தேங்கி போகிறது. ஓட்டமில்லை. ஆறு தேக்க நிலை அடையும் போது நீர் அசுத்தமடைய ஆரம்பிக்கும். அதன் அளப்பரிய சக்தி வீணாய் போகும். எப்பொழுது நான் சிறிய சாதனையை எட்டியவுடன் என் வாழ்க்கையின் இலக்கினை அடைந்துவிட்டேன் என தவறாக கருதுகிறேனோ அப்போது நான் தேங்கி போகலாம். அவை கல்லூரியில் பட்டம் பெற்றதாக, திருமணம் முடிந்ததாக, குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டதாக அல்லது வேலை கிடைத்ததாக கூட இருக்கலாம். என் வாழ்க்கையின் தொடர் பயணத்தில் இவை அனைத்தும் மைல் கற்கள் மட்டுமே. இவைகள் முடிவல்ல, மாறாக என் வாழ்வின் இன்னொரு நிலைக்கான ஆரம்பமே. எப்போது நான் அடைய வேண்டியதை அடைந்துவிட்டேன் என தவறாக நம்புகிறேனோ அப்போது நான் தேங்கி போகிறேன். தேக்க நிலை அடையும் போது நான் அழுக்குகளை சேகரிக்கிறேன், அசுத்தமாகி விடுகிறேன். எனது ஆற்றல் மற்றும் திறமைகளின் சக்தி வீணாகிறது. நீர்வீழ்ச்சி. செங்குத்தான உயர்ந்த பாறையிலிருந்து நீர் விழுகின்ற போது விரைவாக விழுகிறது. கட்டுப்படுத்த முடியாத அளவு ஆற்றல் நிறைந்ததாக இருக்கிறது. உங்களால் நம்பவே முடியாது. இந்த ஆறா கொஞ்ச நேரத்திற்கு முன்பு தேங்கி கிடந்தது? இவ்வளவு நேரம் இந்த ஆற்றல் எங்கு இருந்தன? பெரும்பாலும் சரியான பாதைக்கு இந்த ஆற்றல்கள்
மடைமாற்றம் செய்யப்படவில்லை என்றால் பயனில்லாமல் போய்விடும், சுற்றுப்புறத்தை பாதிப்படைய செய்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் விரைந்து செயல்பட்ட போது உங்களையே அறியாமல் உங்களுக்குள் இருந்து வெளிப்பட்ட ஓர் அசாதாரண சக்தியை உணர்ந்திருக்கிறீர்களா? மனிதர்களை சந்தித்தது, பல்வேறு செயல்களில் ஈடுபட்டது, பல இடங்களுக்கு சென்றது என இங்கும் அங்குமாக செயல்பட்டிருக்கிறீர்கள். இவ்வளவு ஆற்றல்கள் எங்கிருந்து வந்தன என உங்களுக்கே கூட ஆச்சரியமாக இருக்கலாம். அதே போன்றதொரு சூழ்நிலை இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கிறதா? இச்சூழ்நிலைகளில் உங்களையும் பிறரையும் காயப்படுத்தாமல் இருப்பதற்கு சுய கட்டுப்பாடோடு இருக்க விரும்புகிறீர்களா? ஆழமாகவும் அகலமாகவும். ஆறு பக்குவமடையும் போது ஆழமாகிறது, அகலமாகிறது. ஆழமாகும்போது எளிதில் வற்றிப்போவதில்லை ஆறு. அகன்று விரிந்து செல்லும்போது இயற்கை சூழலை உருவாக்குகிறது, செழுமையாகிறது, நிலங்களை வளமையாக்குகிறது. அதன் ஆதார வளங்களை பயன்படுத்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறது. பக்குவமடைந்த ஒவ்வொரு மனிதனும் ஆழ்ந்து நோக்குபவராக, போதுமான அளவு பரந்த அறிவுள்ளவராக இருப்பார். எப்போது என்னை அறிந்து கொள்கிறேனோ, என் உள்மன ஆற்றல்களோடு தொடர்பு வைத்திருக்கிறேனோ, அப்போதுதான் நான் ஆழ்ந்து நோக்குபவனாகிறேன். நேர்மையான உறவுடன் எப்போது நான் அடுத்தவரிடம் நட்பு பாராட்டுகிறேனோ, அப்போது நான் பரந்து விரிந்த நிலையில் பக்குவம் அடைந்தவனாகிறேன். நான் பக்குவமடைகிறேன். ஆழ்ந்து நோக்குபவராக, பரந்த அறிவுள்ளவராக நான் இருக்கும்போது என்னை சுற்றியுள்ள மக்கள் சமூகத்தையும் வளமைப்படுத்துவராக உருவெடுப்பேன். நான் பயன்படுத்தப்பட்டு விட்டேன் என்ற உணர்வு இல்லாமல் பிறருக்கு உதவி செய்வேன். சுய நலமின்றி பிறருக்காக வாழ்வேன். இலக்கு சிறியதோ பெரியதோ, பூமியின் முகத்தின் மேல் பயணிக்கிற அனைத்து ஆறுகளும் இலக்கினை கொண்டுள்ளன. இலக்கினை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றனவோ இல்லையோ, இலக்கினை அடைய முடியுமோ முடியாதோ, ஆனாலும் உச்ச இலக்கினை நோக்கி ஒவ்வொரு ஆறும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்களின் வாழ்க்கை பயணம் இலக்கினை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? நீங்கள் இலக்கினை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். இதனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, உங்களால் அதை அடைய முடியுமோ முடியாதோ, ஆனாலும் நீங்கள் உங்கள் இறுதி இலக்கினை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். இதை உணர்ந்திருந்தால் மட்டுமே உங்கள் வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். மகிழ்ச்சியோடு உங்களால் இலக்கினை நோக்கி பயணிக்க முடியும். என் ஆழமான ஆசை. உங்கள் இதயத்தில் உள்ள ஆழமான ஆசைகள் என்னென்ன? நாள் முழுவதும் நீங்கள் செய்யும் செயல்களை ஏன் செய்கிறீர்கள்? எது உங்களை முழுமையாக நிறைவடையச் செய்யும்? தூய இஞ்ஞாசியார் கூறுகிறார், உங்கள் உள்ளார்ந்த ஆசைகளே நீங்கள். எதை நோக்கி முன்னேறுகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ஏனென்றால் அறிந்தோ அறியாமலோ ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற ஒவ்வொரு செயலும் உங்களது குறிக்கோளை நோக்கியதாகவே இருக்கிறது. உங்களது சக்தி முழுவதையும் நீங்கள் உங்கள் ஆழமான ஆசைகளுக்காகவே பயன்படுத்துகிறீர்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், உங்களது ஆசைகளை பற்றி நீங்களே கூட உணர்ந்திருக்க மாட்டீர்கள். அல்லது
உங்கள் ஆசைகளை தவறாக புரிந்து கொண்டு வெளிப்படுத்தி இருப்பீர்கள். உங்களது ஆழமான ஆசைகளை மேம்போக்கான ஆசைகளோடு கலந்து விட்டிருக்கலாம். வாழ்க்கையில் இன்னும் ஆழமான ஆசைகளோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றோ, அல்லது அதனை நிறைவேற்ற சரியான தேர்வினை செய்யவில்லை என்றோ மன அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம். என்னுடைய ஆழமான ஆசைகளை எப்படி நான் அறிந்து கொள்வது? ஏன் என தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பியுங்கள். ஏன் காலையில் நான் எழுந்திருக்கிறேன்? நான் பள்ளிக்கு போக வேண்டும். ஏன் நான் பள்ளிக்கு போக வேண்டும்? நான் படிக்க ஆசைப்படுகிறேன். ஏன் நான் படிக்க ஆசைப்பட வேண்டும்? நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று நல்ல வேலைக்கு போக, நல்ல வேலை எதற்கு? இது போன்ற கேள்விகள் உங்களது ஆழமான ஆசைகளை உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா? நதி வாழ்வு, நிறை வாழ்வு. ஆற்றுப்படுகைகள் செழுமையாக இருப்பதற்கு மதிப்புமிக்க பதிலுதவிகளை செய்கிறது, தன்னையே தருகிறது. பிறரோடு நீரை பகிர்ந்து கொள்வதால் ஆறு வற்றி விடுவதில்லை. ஏமாற்றப்பட்டு விட்டதாகவோ பயன்படுத்தப்பட்டு விட்டதாகவோ ஒருபோதும் அவை நினைப்பதில்லை. ஏனென்றால் எல்லோருக்கும் தேவையானது அதனிடம் இருக்கிறது. சிறப்பான ஆற்றினால் மனிதர்கள் மகிழ்கின்றனர், தாவரங்கள், விலங்குகள் மகிழ்கின்றன. உங்களை சுற்றி வாழும் மக்களுக்கு எவ்வாறு நீங்கள் உங்களையே கொடுக்கிறீர்கள்? பதில் உதவிகளை செய்யும் அளவு பக்குவம் அடைந்திருக்கிறீர்களா? பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக உங்களுடைய வெறுமையை நீங்கள் மறைத்தீர்கள் என்றால், பிறரால் சீரழிக்கப்படுவதற்கும் பயனில்லாமல் போய்விட்டோமே என உணர்வதற்கும் நீங்களே வழிவகுப்பது போல் ஆகிவிடும். எங்கே நான் ஆரம்பிப்பது? எனது ஆழமான ஆசைகளோடு என்னால் தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். எனது இலக்கினில் நான் கவனம் செலுத்துகிறேன். பெருங்கடல். ஒவ்வொரு ஆற்றினாலும் இலக்கினை அடைய முடியுமோ முடியாதோ, அதனை அறிந்திருக்கிறதோ இல்லையோ, பூமியின் முகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து ஆறுகளும் பெருங்கடலை நோக்கி முன்னேறிக்கொண்டே இருக்கின்றன. அதுவே உச்சபட்ச இலக்கு. ஆறு பெருங்கடலோடு ஒன்றாக கலந்து விடுவதையே தனது நிறைவாக கருதுகிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ இல்லையோ, உங்களால் முடியுமோ முடியாதோ, பெருங்கடலான கடவுளை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டே இருக்கிறீர்கள். தன் சொந்த வாழ்விலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட தூய அகுஸ்தினார், ஆண்டவரே, எங்கள் இதயங்கள் உமக்கே படைக்கப்பட்டன, அவை உம்மில் சரணாகதி அடையும் வரை ஓய்வதில்லை என ஜெபிக்கிறார். கடவுளை நோக்கி முன் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அவரே உங்களது ஆழமான ஆசை என்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? இது போன்ற ஆழமான ஆசைகளை முழுமை செய்வதற்காக என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்கிறீர்கள்? தூய பவுல் நமக்கு சொல்வது போல, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். கடவுள் உங்களோடு இருப்பாராக.